ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த டீச்சர் பார்க் இருக்கார்ல, அவரே ஒரு கத்தியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் தான் அந்த சாயை இந்த கத்தியை வச்சு கொலை பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாலண்டியராக வந்து ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த டைமில் பார்க்குடைய அப்பா நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்புறாரு. அந்த ஃபோட்டோவில் அந்த சாய் இறந்து போய் கடந்திருப்பான்ல, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஹாபின் வேற நிற்கிறா. ஸோ என்னோட பையனை மட்டும் நீ வெளியே கொண்டு வரலைன்னா கண்டிப்பாக உன் பொண்ணு தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லி நான் இந்த எவிடன்ஸை போலீஸ்க்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோவும் அப்படியே முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல அடுத்து நம்ம ஹாபின் கிட்ட தான் வந்து ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஹாபின், நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணு. அன்னைக்கு அந்த சாய் உன் முன்னாடி இறந்து போய் கிடந்தான்ல, அப்ப அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தங்களை நீ பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பட் இருந்தாலும் இவ அதுக்கு ஆன்சர் பண்ணாம அம்மாவை டார்ச்சர் பண்ண மாதிரியே என்னையும் டார்ச்சர் பண்ணாதீங்க, இப்படி நீங்க டார்ச்சர் பண்ணதுனால தான் அவங்களும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் சொல்றாரு, இங்க பாரு, உன்னோட அம்மா இறந்து போனதுக்கு காரணம் யாரோ ஒருத்தன் அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஏன்னா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூனை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். அந்த கொலைப்பழிய ஓ மேல போட்டிருக்கான். ஸோ அதனால தான் வேற வழியே இல்லாம உன்னோட அம்மாவும் எங்க நீ மாட்டிப்பியோ போலீஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த யூனை போய் புதைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கள விடாம அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த மென்டல் பிரஷரை தாங்க முடியாம தான் அவங்க தற்கொலை பண்ணியிருந்திருக்காங்க. உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா ஓ மேலாம் நம்பிக்கை இருந்துச்சு, நீ கொலை பண்ணிருக்க மாட்டேன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவளுக்கு அழுகையா வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உடனே அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, அப்படின்னா அவங்கள யார் பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் சீக்கிரமா. அது இப்ப செத்து போன அந்த சாயா இருப்பானா இல்ல இதுல வேற யாராவது ஒருத்தங்க இருக்காங்களான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசும்போது அதெல்லாம் நடந்து முடிஞ்சது, அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப நடந்துட்டு இருக்கிறத பத்தி நீ சொல்லு. அன்னைக்கு அந்த சாய் இறந்து போன இடத்துல உன் பக்கத்துல வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி அவர் விடாம கேட்கிறாரு. ஆனா இவ எதுக்குமே ஆன்சரே பண்ண மாட்டா. ஏன்னா இப்போ இவளுக்கு முழுக்க முழுக்க அவ மேலதான் கில்ட்டான ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. எப்படி பார்த்தாலும் என்ன காப்பாத்துறதுக்காக தான் என்னோட அம்மா வந்து இப்படி கில்ட்டான ஒரு ஃபீல்குள்ள போயிருந்திருக்காங்க, என்னாலதான் செத்து போயிருக்காங்க, அப்பானாலலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப பழி எல்லாத்தையுமே தூக்கி அவ மேலேயே போட்டுக்கிறா. அதனால ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கிருந்து போறா. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ விசாரிக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பார்க்க பாத்தீங்கன்னா நம்ம லீ அப்புறம் கு இவங்க ரெண்டு பேரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி நீங்க தான் கொலை பண்ணன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அதுவும் இல்லாம எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவனும் சொல்றான், அன்னைக்கு நீங்க என்ன விசாரிக்கிறதுக்காக இங்க கூப்பிட்டுருந்தீங்க, பட் இருந்தாலும் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு. அது என்னன்னா அந்த சாய் அந்த நெய்பர் லேடியை கடத்தி வச்சிருந்திருக்கான். ஸோ அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு நீங்க கூப்பிட்டு அந்த விசாரணையை கூட நான் அட்டன் பண்ணாம டக்குன்னு அந்த இடத்துக்கு போய் அவங்கள காப்பாத்தினேன். ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் இந்த விஷயம் அந்த சாய்க்கு பிடிக்கல, அதனால தான் எப்பயுமே எங்ககிட்ட இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். இதை எப்படியாவது சரி கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்கள போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாயை பார்க்கறதுக்கு வந்தேன். அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் போக கிடையாது, பட் இருந்தாலும் அவன் எங்க ரெண்டு பேரையும் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்ற மாதிரி சொன்னான். அந்த கோவத்தில் தான் அங்கிருந்த ஒரு கத்தியை எடுத்து அவன் கழுத்தை அறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம லீக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா அங்க கொலை நடந்த இடத்துல ரெண்டு பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண மாதிரி தடயங்கள் இருக்கு. ஆனா நீங்க ஒருத்தர் தான் அந்த மாதிரி கொலை பண்ணதா சொல்றீங்க, உங்க கூட அந்த நெய்பர் லேடியும் இருந்தாங்களா அப்படின் போது இல்ல நான் அவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் தனியாக தான் வந்து இவனை கொலை பண்ணேன், அதுவும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கொலை பண்ற மோட்டிவ்லாம் வர கிடையாது, இவன் தான் அந்த மாதிரி என்னை மாத்திட்டான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம லீ இன்னொரு கேள்வி கேட்கிறா. ஆனா நீங்க அவனோட கழுத்தை அறுத்தன்னு சொன்னீங்கல்ல ஒரு கத்தி, அந்த கத்திக்கும் அவனுடைய கழுத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயத்துக்கும் சம்மந்தமே இல்லையே, வேற ஏதோ ஒரு பொருளை வச்சுதான் அவனுடைய கழுத்தை அறுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவ குண்டக மண்டக கேள்வி கேட்டுட்டே இருக்கா. ஏன்னா இந்த பார்க் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறா. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போதும் இங்க ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா இந்த கொலையை வந்து இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் கேட்கிறா. ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியல, எல்லாத்துக்குமே நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா அதே சொல்லிட்டு இருக்கான். சோ கடைசியா ஒரு டைம் நம்ம லீ மறுபடியும் கேட்கிறா, சரி ஓகே, கொலை நடந்த இடத்துல உங்க பக்கத்துல அங்க வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ நம்ம பொண்ணு தானே அங்க இருந்தா, ஒருவேளை அவ இருந்ததை இவன் பார்த்திருந்தானா கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு ஓகே நம்ம பிரேக் விடலாம், அப்புறமா வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை பார்த்தோன்னே காங்குக்கு டென்ஷன் ஆயிடுது. ஐயோ ஃபர்ஸ்ட் எங்க நீ போன, விசாரணைக்கு நடுவுல வந்து இப்ப திடீர்னு பிரேக் விடலான்ற, இல்ல சார் கொஞ்சம் ரெஸ்ட் விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம காங்குக்கு அவ்வளவு கோவம் வருது, இவர் ஏன் லூஸ் மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அப்புறம் பிரேக்கும் விட்டுறாங்க. அந்த டைம்ல நம்ம லீக்கு வந்து பயங்கரமான ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ மேல. ஒருவேளை இவரோட பொண்ணுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதாவது ஒரு இன்வால்வ் இருக்குமா, அதனால தான் தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவர் இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காங்கு கிட்டயும் சொல்றா, சார் இங்க பாருங்க, எனக்கு என்னமோ இவர் மேல தான் டவுட்டா இருக்கு, இவருடைய பொண்ணுக்கும் இந்த கொலை கேஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால தான் அவருடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவர் அடிக்கடி இந்த மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம காங்குக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் தோண ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. சோ இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பார்க்குடைய அப்பா போட்டோ அனுப்பியிருப்பாரு. சாயோட டெட் பாடிக்கு முன்னாடி நம்ம ஹாபின் நிக்கிற அந்த போட்டோ. சோ அதை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்குடைய அப்பாவும் கால் பண்ணி மிரட்டி இருப்பாரு, என் பையன் பார்க்க நீ காப்பாத்தலன்னு வச்சுக்கோயேன், உன் பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணான்னு சொல்லி இந்த போட்டோவை எல்லாருக்குமே அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி மிரட்டுறாரு. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹாபின் வீட்டுல இருப்பாள்ல, சோ லாஸ்டா அவ அந்த பார்க்குடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாரு. அப்ப அந்த மொபைல்லாம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில லெட்டர்ஸும் அங்க பார்த்துருப்பா. அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா இப்போ அவகிட்ட தான் இருக்கு. சோ அதுல ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த பார்க்குடைய அப்பா ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருப்பாரு போல. அப்படி அவர் ஜெயில இருக்கும்போது
தன்னுடைய பையன் பார்க்குக்கு இவர் லெட்டர்லாம் எழுதி அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ இதை பார்க்கறது மூலமா நம்ம ஹாபினுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ நல்லா சுற்றிட்டு இருந்த அந்த ஹெல்மெட் மேன் வந்து இந்த பார்க்குடைய அப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பார்க்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் நம்ம லீ மட்டும் தான் விசாரிக்கிறா. இப்போ என்ன சொல்றானா, சார் நீங்க முன்ன சொன்னீங்க அந்த கொலை நடந்த இடத்துல உங்க பக்கத்துல வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள பைக்ல 2 பேர் வந்திருக்காங்க, ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு போற மாதிரி இருக்கு, இவங்க 2 பேரையும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் இவங்களை பார்த்ததே இல்லை, இந்த போட்டோல தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியும் அந்த பைக்குக்கு பின்னாடி உட்காந்துட்டு போனது நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த உண்மையை பார்த்தீங்கன்னா யார்ட்டுமே சொல்லாம சைலண்டாவே இருக்காரு. இதை பத்தி கூட நம்ம ஹாபின் கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி அந்த பைக்ல நீ யார் கூட உட்காந்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ தான் பாத்தீங்கன்னா அதுக்கும் ஆன்சர் பண்ணிருக்க மாட்டா. ஸோ இப்போ இதனால நம்ம ஹீரோ இன்னும் தான் பதற்றப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை சந்தேக நபர்களோட லிஸ்ட்ல என் பொண்ணோட நேமையும் சேர்த்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அது மட்டும் இல்லாம என்னாலையும் இந்த கேஸ் இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாம போயிடும், என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீனில் அந்த மின்னை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்களையும் விசாரணைன்ற பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வச்சிருக்காங்க. அவளுடைய பையனையும் சேஃபாக ஒரு இடத்துல போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட தான் வந்து இவ பேசிட்டு இருக்கா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா, அம்மா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவேன், இங்கே கொஞ்சம் வேலையாக இருக்கு, நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஆறுதலாக பேசிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவளுடைய பையனை ரொம்பவே மிஸ் பண்ணுறா. ஸோ அந்த டைமில் நம்ம கூ தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த ஃபோனையே கொடுத்து உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ நமக்கு தெரியும் நம்ம கூ வந்து ஏன் இவ்வளோ கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுடைய லைஃப்பில் அந்த அளவுக்கு சில மோசமான விஷயங்கள்லாம் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். அதனால இப்படி அவன் ஃபோன் கொடுத்ததுக்காக அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் லீ இருக்காங்கல்ல, அவங்க ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோவோட இடத்துக்கு அந்த ஹாபின் வந்திருக்கா. இதை அந்த லீயும் நோட் பண்ணுறாங்க. என்னம்மா நீ தனியாக வந்திருக்கா, உன் அப்பா இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஓ இல்லையா நான் அவரை தேடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ சும்மா டேபிளில் ஏதோ செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரியா அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் உள்ள வராரு. யோ இவ வேற ஏன் இங்கெல்லாம் வந்து தொலைறா, ஆல்ரெடி அவளே இவ மேலே சந்தேகத்தில் இருக்கா, இப்போ அவளோட கண்ணில் வேற இவ மாட்டிட்டாலே அப்படின்ற மாதிரி லீயை பார்த்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய பொண்ணை வெளியே கூட்டு வந்துடுறாரு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை சுத்தி அவ்வளோ எவிடன்ஸை நீ விட்டுட்டு வந்துட்டு இருக்க, இப்போ அதை வச்சு என்ன ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோலாம் பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. இந்த மாதிரி நீ அந்த டெட் பாடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போட்டோ யாரோ ஒருத்தன் எடுத்து அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், அது அந்த பார்க்குடைய அப்பா போல, அவனை வெளியே விடலைன்னா உன்னை மாட்டி விட்டுருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் இப்பயாவது சொல்லு, அந்த கொலையை யார் பண்ணது, அவங்களை நீ பாத்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருங்கப்பா நீங்க என்ன நினைச்சு இவ்வளோ கவலைப்படுறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு என்ன நடந்தாலும் சரி அதை நானே பாத்துக்கிறேன், நீங்க எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புரியாமையே பேசிட்டு போறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரொம்ப டென்ஷனா பார்த்துட்டு இருக்காரு. சரியா இந்த நேரத்தில் நம்ம ஹாபின் கீழே போயிட்டு இருக்கும்போது அந்த லீ பாத்தீங்கன்னா, ஏமா நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு கூட்டு போயிட்டு பேசிட்டு இருக்கா. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஹாபினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த யூன் இருக்கால, அவளை கூட பாத்தீங்கன்னா அந்த புதைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க எலும்பு கூட மட்டும். ஸோ இந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே சொல்லிட்டு உன்னுடைய ஃப்ரெண்டு தானமா அவ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா ஆண்டி அவ என்னோட ஃப்ரெண்டு தான், பட் அவ திடீர்னு இறந்து போயிட்டா, அது எப்படின்னு எனக்கு தெரியல, நானும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலா அந்த யூன் இறந்து போனதுக்கும் இப்போ இவ தான் காரணமா இருப்பாளோ அப்படின்ற மாதிரி நம்ம லீ நினைச்சிட்டு தான் இப்படிலாம் கேட்கறா போல. அதுக்கப்புறம் நம்ம ஹாபினுக்கு ஒரு மாதிரி பதற்றம் ஆக ஆரம்பிக்குது. சரி ஓகே மேடம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அங்கிருந்து எந்திரிக்கும் போது அங்க ஒரு காஃபி கப் இருக்கும், அவ குடிச்சிட்டு இருந்தது, அதை தெரியாம கீழே தள்ளி விட்டுருவா. மன்னிச்சிருங்க மேடம் நான் கிளம்பணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து போயிடுறா. ஸோ போனவ சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி பதறி அடிச்சுட்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டுலாம் ஓடுறத பார்க்கும்போது இந்த லீக்கு நம்ம ஹாபின் மேல இருக்க இன்னும் சந்தேகம் வேற அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இவளை விசாரிக்கணும், ஆனா அதுக்கு இவளுக்கு எதிரான எவிடன்ஸ் ஏதாவது ஒன்று சேகரிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குடைய அப்பா இருக்காருல்ல, அவரு போயிட்டு இருந்த அந்த பைக் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ணி இப்போ அவருடைய ஃபேஸையும் அவங்க பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபுல் டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து பார்க்குடைய அப்பா அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காங்கு கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி பார்க்க நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் போயிட்டு பார்க்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நீ வாலண்டியரா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஒத்துக்கிறத பார்க்கும்போது உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா நீ எப்படி அவனை கொன்ன அப்படின்னு சொன்னதுக்கும் அங்க அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய காயங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதை வச்சு பார்த்தா வேற யாரோ ஒருத்தங்க தான் கொண்டிருக்காங்க, நீ தான் அந்த பழியை தேவையில்லாம ஏத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு என்னமோ ஒருவேளை நீ லவ் பண்ற அந்த லேடி தான் அந்த கொலையை பண்ணாங்களா, சாய் அவங்க தான் கொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய்பர் லேடியையும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ அவளையும் இப்போ பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ. சொல்லுங்க மேடம் நீங்க தானே சாயை கொலை பண்ணது, ஏன்னா அவன் தான் உங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான், அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம தானே நீங்க அவனை கொலை பண்ணீங்க. அதுவும் இல்லாம எங்களுக்கு இப்போ உங்க மேல இன்னொரு டவுட்டும் வந்திருக்கு, அந்த மின்னும் பாத்தீங்கன்னா அந்த சாயோட கேங்ல தான் இருந்தான், கடைசியா மின் காணாம போறதுக்கு முன்னாடி அவளும் உங்க வீட்டில் தான் இருந்தா, ஒருவேளை அவ இறந்து போனதுக்கும் நீங்க தான் காரணமா, நீங்க தான் அவளை கொலை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி எல்லா பழியையுமே தூக்கி அந்த நெய்பர் லேடி மேலேயே போட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு பதற்றம் ஆக ஆரம்பிக்குது. அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கா. இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது பார்க்கால அவ தடுமாறுறத பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா அன்னைக்கு அந்த சாய் இறந்து போன இடத்துல இருந்து இந்த மின்னு ஏதோ கத்தியை கொண்டுட்டு ஓடுற மாதிரி தெரியுது. அப்ப அந்த வழியா வந்து பார்க்கும்
அதை பார்த்துட்டாரு. ஸோ சாயை கொன்னது மின்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவரே தானா முன் வந்து நான் தான் சாயை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த பழியை தூக்கி இவர் மேல போட்டுக்கிட்டாரு போல. ஸோ இப்படி இவர் சொல்றதை பார்க்கும்போது அந்த மின் இறந்து போனதுக்கும் ஃபர்ஸ்ட் இவர் தான் காரணமா இருப்பாரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் ஏற்படுது. இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்க்க சார் நான் தான் கொலை பண்ணேன், அந்த மின்னியும் நான் தான் கொலை பண்ணேன், என் 2 கையால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது திடீர்னு அந்த மின்னு பொண்ணு இறந்து போனதுக்கும் இவனே பழி ஏத்துக்கிட்டான். அப்போ நீங்க இப்ப சரண்டர் ஆன மாதிரி இதுக்கு முன்னாடி ஆயிருக்கலாமே, ஏன் இந்த 2வது கொலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சரண்டர் ஆனீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்பதான் சார் தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய டீம் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. எங்களுக்கு நல்லா தெரியுது இவன் வந்து வேணும்னே தான் ஒரு மாதிரி போய் சொல்லிட்டே இருக்கான், ஆனா யாரை காப்பாத்துறதுக்காக சொல்றான்னு தெரியல, அந்த நெய்பர் லேடியை காப்பாத்துறதுக்கா இல்ல அவனுக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தங்களை காப்பாத்துறதுக்காக இப்படிலாம் போய் சொல்றானான்னு தெரியல, அது யாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹாபின்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்திருப்பா போல. ஸோ இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்புறம் ஓரளவுக்கு கான்சியஸ்க்கு வந்துட்டா. சரி ஓகே நம்ம பில்லை கட்டிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷ் கவுண்டருக்கு போகும்போது உங்களோட அப்பா ஆல்ரெடி பில் கட்டிட்டார் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. ஏன்னா இவ எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி அவளை இந்த இடத்துக்கு சேர்த்துருக்காங்க போல. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நம்ம ஹீரோ கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அவனும் வந்து பார்த்துட்டு பில் கட்டிட்டு போயிட்டான் போல. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க் இருக்கான்ல, அவன் தான் மின்னையும் கொலை பண்ணான்னு சொன்னான்ல. சோ டெட் பாடி எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவங்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்கு கூட்டு போறான். நான் இங்க தான் பக்கத்துல புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ நமக்கு தெரியும் கடைசியா அந்த மின்னோட டெட் பாடியை பாத்தீங்கன்னா அவனுடைய அப்பா தான் கார்ல எல்லாம் கொண்டு போனாரு. அதை நம்ம ஹாபின் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவளை விட்டு ஏத்துறதுக்காக காரை கொண்டுட்டு போயிருப்பாரு அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு மரத்துல போய் சொருவி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு அந்த காரையும் எரிச்சிட்டு அந்த டெட் பாடியை இந்த இடத்துல வந்து எங்கேயோ புதைச்சிருக்கார் போல. ஸோ இந்த விஷயம் பார்க்குக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம அப்பா புதைச்ச அந்த இடத்துல தான் கண்டிப்பாக மின்னோட டெட் பாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை இப்படி கூட்டிட்டு வரான். வந்து அங்கே பார்க்கும்போது ஆல்ரெடி குழி நோண்டி அந்த டெட் பாடியா அவனுடைய அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு போல. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு போல நம்ம பையனே டைரக்டா போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருக்கானா, இதுக்கு முன்னாடி அந்த மின் இறந்து போன கேஸுக்கும் அவனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி ஒத்துப்பான். ஸோ அந்த மாதிரி நடக்க நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் ஆல்ரெடி வந்து இந்த டெட் பாடியை தோண்டி எடுத்துட்டு போயிட்டாரு போல. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனும் ஒரு மாதிரி செம்மையா வருத்தப்படுறான். என்னோட அப்பா ஏன் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா என்னோட அப்பா தான் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அவனுடைய அப்பாவை போட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கான். இந்த நேரத்தில் அவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த மின்னோட டெட் பாடி ஒரு சூட் கேஸ்ல தான் போட்டு புதைச்சிருப்பாரு போல. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு வேற எங்கேயோ டிஸ்போஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. சரியா அந்த நேரத்தில் அந்த பக்கமா போன ஒருத்தன் வேற அதை பார்த்துறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏதோ டெட் பாடி வச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அங்கிருந்து ஓடிடுறான். ஐயோ இதுக்கு மேல இங்க டிஸ்போஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா இவன் போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டெட் பாடி அவர் எங்கேயோ எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்தில் அவருடைய பொண்ணு வரும்போது அப்படியே கேட்கிறாரு, ஏன்டி உனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு, எங்க வெளியே சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ரூம்குள்ள போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ கூப்பிடுறாரு. வந்து சாப்பிட்டுட்டு போய் படு அப்படின்னு சொல்லும்போது அவ கண்டுக்கிற மாதிரியே தெரியல. உடனே வரும் உன் அம்மாவை பத்தின ஒரு விஷயத்தை நான் அவன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. சரி ஓகே என்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே பேசாம ஒரு பென்ட்ரைவ் மட்டும் கொடுத்துட்டு போறாரு. அந்த பென்ட்ரைவை இவ பிளே பண்ணி கேட்கிறா. அது வேற ஒன்றும் கிடையாது. அவளுடைய அம்மா பாத்தீங்கன்னா அந்த தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஆடியோவா அங்க ரெக்கார்ட் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த தெரபிஸ்ட் இடத்துக்கே இவ போயிருப்பா. பட் அந்த ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே இவகிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க போல. நம்ம ஹீரோ போயிட்டு நான் தான் அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆடியோ தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இவ அதை கேட்டுட்டு இருக்கா. அப்ப அதுல அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல, என் பொண்ணு தான் அந்த நாயை கொண்டுட்டான்னு சொல்லி நான் நினைச்சேன், ஆனா என் பொண்ணு கொல்லலாத, அது வேற எப்படியோ இறந்திருக்கு, அதுக்கப்புறம் நான் அதை கொண்டு போய் புதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம ஹாபினுக்கு நல்லா தெரியுது இதைதான் என்னோட அப்பாவும் சொல்லியிருக்காரு போல. என்னோட அம்மாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு நான் இவனை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களை யாரோ ஒருத்தன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருக்கான், அதனாலதான் அவங்களும் ப்ரெஷர் தாங்க முடியாம செத்து போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவளையே அறியாம அவளுக்கு பயங்கரமா அழுக வர ஆரம்பிக்குது. அவளுடைய அம்மா போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. என்னால என் அம்மா அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த சீன்ல போலீஸ்காரங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்க்குடைய அப்பா அந்த மின்னோட டெட் பாடியா ஒரு இடத்துல புதைக்கிறதா இருந்திருப்பாரு. அப்போ அங்க வந்து ஒருத்தன் பார்த்திருப்பான்ல. ஸோ இதை பத்தி அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லி வைக்கிறான். சார் இந்த இடத்துல யாரோ ஒருத்தன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா, ஏதோ டெட் பாடியை புதைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து அவங்களும் கேட்டுக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குடைய அப்பா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த மின்னோட டெட் பாடியை புதைக்கிறாரு. அந்த நேரத்தில் சில விஷயங்களையும் யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த மின்னோட டெட் பாடியை அவர் எப்படி டிஸ்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவருடைய பையன் தான் மின்ன கொலை பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சடனா பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஷெட்ல அந்த மின்னோட டெட் பாடியை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அந்த இடத்துல நிறைய ரத்தம் கூட இருந்திருக்கும்ல. அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா இவர் தான் போயிட்டு அந்த மின்னோட டெட் பாடி அங்க வச்சு பயங்கரமா துண்டு துண்டா வெட்டி
போயிருக்காரு அந்த சூட் கேஸ்ல போடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ வந்து ரத்தம் தான் அது எல்லாமே போல. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் இந்த டெட் பாடியையும் வேற ஒரு இடத்துல பத்திரமா புதைச்ச மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு, இப்போ கொலைகாரங்க யாரா இருக்க முடியும், அந்த பார்க்கா இருக்குமா இல்லைன்னா அந்த நெய்பர் லேடியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சடனா அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தங்க கொரியர்ல ஒரு போட்டோவை போட்டிருக்காங்க போல. அது என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த சாய் இறந்து போனதுக்கு பக்கத்துல நம்ம ஹாபி நின்றுப்பாள்ல, அந்த போட்டோல பாதி அப்படியே கிழிச்சு அனுப்பியிருக்கான். ஸோ அதுல நம்ம ஹாபினோட ஃபேஸ் கிளியரா தெரியல, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு இது அந்த போட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அனுப்புனது அந்த பார்க்குடைய அப்பா தான். ஏன்னா இந்த கேஸ்ல அவருடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அகைன் நம்ம ஹீரோவை பயம் கொடுத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்றதுனே புரியல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நெய்பர் லேடியும் பார்க்கும் இந்த விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடி தனியா உட்காந்து ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க. அப்போ அந்த நெய்பர் லேடி என்ன சொல்லியிருப்பானா, இதெல்லாம் என்னால தான், நான் தான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா இங்க பாரு நீ எதையும் பண்ண கிடையாது, அதுவும் இல்லாம ஒருவேளை போலீஸ்காரங்க விசாரிச்சு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கூட அந்த சாய் இறந்து போன பழியை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்குன்னு யாருமே கிடையாது என் அப்பாவை தவிர. நான் ஜெயில போய் 2-3 வருஷம் இருந்துட்டு வந்தா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா உனக்கு ஒரு பையன் இருக்கான், நீ அவனை பார்க்கணும், நல்லபடியா பாத்துக்கோ, மத்த எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன் சரியா, நானே பழியை ஏத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் வேற யார்ட்டையுமே வாயை திறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது சாயை கொலை பண்ணது இவளா தான் இருப்பா போல. இப்போ அடுத்த சீன்ல போலீஸ்காரங்க மின்னோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா நேத்து ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல நம்ம பார்க்குடைய அப்பா யாரோ ஒரு டெட் பாடியை வந்து ஒரு இடத்துல புதைச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேஸ்ல இருந்து நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம பார்க்குடைய அப்பா அந்த ஜீப்ல அந்த டெட் பாடியை எங்கெல்லாம் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு போற அந்த சிசிடிவி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கடைசியா அவர் இங்க தான் வந்து புதைச்சிருக்காரு அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டெட் பாடியையும் தோண்டி எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம பார்க்க கிட்ட ஹீரோ போய் சொல்றாரு, ஓகே நீங்க தானே அவளை கொன்னன்னு சொன்னீங்க, எப்படி கொன்னன்னு சொன்னீங்க, கழுத்து நெரிச்சியா? ஆமா சார் கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் ஆனா இப்பதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தோம், அவ இறந்து போனதுக்கு கழுத்து நெரிச்சதெல்லாம் ரீசன் கிடையாது, அதுக்கு காரணம் வேற அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் நான் கழுத்து நெரிச்சு தான் கொன்னேன், அதான் நான் சொல்றேன்ல உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே அந்த சாய் இறந்து போனதுக்கு கூட நீ ஒரு ரீசன் சொன்ன, நீ லவ் பண்ற பொண்ணை அவன் டார்ச்சர் பண்ணா அப்படின்ட்டு, அதுக்காக தான் நீ கொலை பண்ணேன்னு வச்சுக்கலாம், ஆனா இந்த மின்னனை எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். அந்த நேரத்தில் உடனே பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா பழியை தூக்கி அவன் மேலே போட்டுக்கிறான். சார் நான் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணேன், அதை பத்தி அவ வெளியே சொல்லிடுவேன்ற மாதிரி சொன்னா, அதுக்காக தான் வேற வழி இல்லாம நான் அவளை கொலை பண்ணேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு வேற மறுபடியும் அவன்கிட்ட என்ன கேட்கறதுனே தெரியல. ஏன்னா யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இந்த அளவுக்கு கீழே இறங்கி எல்லா பழியையுமே தூக்கி அவன் மேல போட்டுக்கிறான். ஸோ இவங்கிட்ட எப்படி கேட்டாலும் அந்த கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன ரீசனை வேணா சொல்லிட்டே இருப்பான். இவங்கிட்ட வந்து உண்மையை நம்மளால வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் புரியுது. ஸோ இதனால உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாம போலீஸ் டீம் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே அவருடைய பொண்ணு பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா. அந்த ஆடியோஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அதான் அவளுடைய அம்மா தெரபிஸ்ட் கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவளே எழுந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு நல்ல அப்பாவா இருந்துக்காம இருந்ததுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோ, இதுக்கு மேல நான் அப்படி இருக்க மாட்டேன், ஆனா இந்த கேஸ்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே இரு, இதுக்குள்ள வராத, ஏன்னா இப்ப எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஸோ உனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா கூட அதை என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு. ஆனா இவ அதை எதுவுமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் அழுதுகிட்டே அங்கிருந்து போறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு பொண்ணை கிளாஸ்ல விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. பட் அவ வர மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹாபின் அப்படியே வெளியே வரா. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட சமாதானம் ஆயிட்டா போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கார்ல கூப்பிட்டு போறாரு. ஸோ நம்ம ஹாபின் மறுபடியும் அவளுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தெரியுது. அப்படி அவ கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க கிரவுண்ட்ல அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூன் இருக்கால, அதான் செத்து போனவ, அவ அப்படியே ஓடி வர மாதிரி சும்மா கற்பனையா நினைச்சு பாக்குறா. ஏன்னா அவளுடைய ஞாபகமும் இவளுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும் போல. இப்படி அப்படி நினைக்கும் போதெல்லாம் அவளை கொலை பண்ணது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த தாட்குள்ள போயிட்டே தான் இருக்கா. ஏன்னா அந்த மிஸ்ட்ரீஸ் எதுவுமே அவளுக்கு ரிவீல் ஆகல இப்போ வரைக்கும். அதனால தான் எப்பயுமே அவளோட மைண்ட் அந்த இடத்துக்கே போயிட்டே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம காங்குடைய கேங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டீமை கூட்டிக்கிட்டு அந்த பார்க்குடைய அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம காங்குக்கு அங்கே இருக்க ஒரு போலீஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அது என்னன்னா, இப்போ ரெண்டாவது அந்த சாய் இறந்து போன இடத்துல ஒரு நெக்லஸ் எடுத்திருப்பாங்க தெரியுமா, நம்ம ஹீரோ கூட எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு, நம்ம பொண்ணோட தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி. டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம லீவ் வந்து அதை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து யார் வாங்கினு சொல்லி அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு போல. ஸோ அது நம்ம ஹீரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது அவங்களுடைய நெக்லஸ் தானே, அதுதான் நம்ம ஹாபின் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ இதை பார்த்தோன்னே காங்குக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா
கண்டிப்பா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த நெக்லஸை வந்து அவளுடைய பொண்ணு இந்த ஹாபின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஸோ இந்த நெக்லஸ் எப்படி கொலை நடந்த அந்த இடத்துல இருக்க முடியும்? ஒருவேளை அந்த லீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? இந்த கொலைக்கும் அந்த ஹாபினுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமா? அதுதான் மறைக்கிறதுக்கு இவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம லீ கிட்டயும் சொல்றாரு, நீ சொன்னது கரெக்ட் தான், அந்த ஹாபினுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இந்த நெக்லஸ் கூட அவருடைய ஒய்ஃபோட தானே, அந்த பொண்ணோடதுன்னு சொல்லி நம்ம எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்ம ஹாபின் கீழே போட்டிருப்பால ஒரு டீ கப்பை, அந்த கப்போட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறா. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த செயின்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் பண்றாங்க. ஸோ ரெண்டுலையுமே நம்ம ஹாபினோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. அப்படின்னா கண்டிப்பா அந்த கொலை நடந்த ஸ்பாட்ல அந்த நெக்லஸை போட்டது அவதான், அவகிட்ட தான் அந்த டைம்ல அந்த நெக்லஸ் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த இவங்க இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்து நம்ம ஹாபினை தான் விசாரிக்க போறாங்க. இந்த நேரத்துல மறுபடியும் இவர் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நம்ம பார்க் ஒரு நாள் பயங்கரமா குடிச்சிருக்காரு போல, அப்படியே அதுக்கப்புறம் போதையிலே எழுந்து வராரு. இதெல்லாமே நடக்கிறது அந்த நெய்பர் லேடியோட வீட்டுல தான். அப்படி அவர் எழுந்து வரும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தங்க படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா அது அந்த மின்னு பொண்ணு தான். ஏய் உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுடைய கழுத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பெல்ட் எல்லாம் போட்டு சுத்துற மாதிரி இருக்குது. இதை இவர் பார்த்த ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நெய்பர் லேடியும் வரா. ஐயோ என்னடா பண்ண நீ, உன் அப்பா குடிச்சிருக்கும் போது ஒரு கொலை பண்ணார்ல, அதே மாதிரி நீயும் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ இதை வச்சு பார்த்தா நம்ம பார்க்குடைய அப்பாவும் ஒரு கொலை பண்ணிருக்காரு போல குடிச்சிருக்கும் போது. சோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி அந்த நெய்பர் லேடி பார்த்துட்டு சொல்றா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கில்ட்டான ஃபீல் தாங்க முடியாம நம்ம பார்க் என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. பட் இருந்தாலும் நெய்பர் லேடி விடாம, இல்ல இதை நீ தெரிஞ்சு பண்ணல, சோ அதனால கால் பண்ணாத, இதை நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. சோ இதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. சோ உண்மையாவே நம்ம முன்ன வந்து பார்க் தான் கொலை பண்ணானா அப்படின்றது அவனுக்கே தெரியல. அன்னைக்கு அந்த நெய்பர் லேடி பார்த்துட்டு சொன்னதை தான் இப்போ வரைக்கும் அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனா உண்மையா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் சரியா தெரியவே இல்லை. அந்த மின் இறந்து போனதுக்கு யார் காரணம்னே தெரியல. சரியா இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர்கிட்ட காங் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அது என்னன்னா, சாய் இறந்து போன இடத்துக்கு பக்கத்துல நம்ம ஹாபி நின்றுப்பால அந்த போட்டோவை இந்த பார்க்குடைய அப்பா இந்த போலீஸ் டீமுக்கு அனுப்பிட்டாரு போல. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. உடனே காங்கும் ஹீரோ கிட்ட சொல்றாரு, உங்க பொண்ணு இப்போ சந்தேக நபர் லிஸ்ட்ல இருக்கா, அதனால இதுக்கு மேல நீங்க இந்த கேஸை கண்டினியூ பண்ண முடியாது, ஸோ நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.